என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண்டி இருக்காங்க, 85 ஏஜ் இருக்கலாம். அவங்க வீட்டுக்காரருக்கு 93 ஏதோ சம்திங். 2 பேரும் நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துலேருந்து ரிட்டையர் ஆனவங்க. மாதம் ஒரு 1,50,000 2,00,000 பென்ஷன் வரும்னு வச்சுங்க. புள்ள வந்து அமெரிக்காவில் டாக்டரு, மருமக டாக்டர், காசுக்கு பஞ்சம் இல்லை. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, சமைக்கிறதுக்கு 20,000 கொடுத்து ஒரு லேடி, அப்புறம் வீட்டு வேலை செய்யறதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 10,000 கொடுத்துருக்கு, அதில் 30,000. அப்புறம் அவங்க வீட்டுக்கார் கொஞ்சம் கேர்டேக்கர் ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு வந்த ஆளுக்கு ஒரு 25,000 55,000. அப்புறம் கார் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு எவ்வளோ சம்பளம் கொடுக்குது, அது 15,000 20,000 இருக்கும். எப்படி 80,000 கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்மளால் 4 பேர் பிழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒன்று இருக்குது. வச்சுக்கிட்டு காலையில் இந்த எல்லா சர்வன்ட் மேடாக இருக்கட்டும், கார் டிரைவர் எல்லாமே அவங்கவுங்க டைமுக்கு வந்து அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்க இந்த சமைக்கிறவங்க வந்து சமைச்சு முடித்த பிறகு ஒரு 11 11:30 12 மணிக்கு இந்த ஆண்டி கிளம்பி போய் பேங்க் வேலை வேறு என்ன வெளி வேலை இருக்கோ அவங்க வேலையெல்லாம் போய் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. அங்கிளால் வெளியில் ரொம்ப முன்ன மாதிரிலாம் இப்போ நடக்க முடியறதில்ல, கேர்டேக்கரை வச்சுருக்கிறதுனால அவர் வீட்டிலே இருப்பார். அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் மட்டும் டாக்டர்கிட்ட போகிற, மற்றபடி வெளில போக மாட்டார் அவர். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் இன்னமும் இந்த வயசானவங்களாம் ரொம்ப அப்பாவியாக தான் இருக்கிறாங்க. எப்போ பாரு பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்ப்பாங்க, பிள்ளைங்களுக்கோசமே வாழ்வாங்க. கடைசியில் என்னடான்னா எதுவுமே அனுபவிக்காமல் போய்ட்றாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. என்னென்னா, ஒரு 80 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து காசு மேலே ஆசை இருக்கவே கூடாது. நம்ம அந்த 80 இயர்ஸ் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 99% எல்லாருக்கும் வந்து பேர பிள்ளைங்க கொள்ளு பேரங்க எல்லாம் வந்திருப்பாங்க. நம்ம காசை எதிர்பார்த்துக்கிட்டு யாரும் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம லைஃப்பை வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமாக வச்சுக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும். எதுக்கு யாருக்கு சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுன்னா, இந்த இந்த மாதிரி சேர்த்து வைக்கணுன்ற ஆசையும் வராது, காசு மேலேயும் ஆசையும் இருக்காது. அவங்கள பார்த்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆண்டி கோயிலுக்கெலாம் வரும்போது பார்த்தா கூட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மேட்சிங் கழுத்தில் காதுலெல்லாம் நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த ப்ரீஷியஸ் மெட்டல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வருவாங்க. அதுமாரி வாழ்க்கை அந்த வயசில் கூட சந்தோஷமாக வாழலாங்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். நம்ம மிடில் கிளாஸ் என்ன, கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ், நம்ம எதுக்கு இவ்வளோ சேர்த்து இதுக்கெல்லாம் எதுக்கு வச்சுக்கணும்னு நினைக்காம, நம்மள்ட்ட இருக்கிற பைசாவில் நம்ம எப்படிலாம் நம்ம லைஃப் சந்தோஷமாக வச்சுக்கலாங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் 80 வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டியதில்ல, 75 அப்படி வந்தாலே நம்ம லைஃப்பை வந்து நம்மளுக்காக நம்ம செலவு பண்ணிக்கலாம். கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும் அப்படின்ற ஒரு தாட் வந்தாலே ஹாப்பியாக எல்லாருமே இருக்கலாம். இன்னும் பிள்ளைங்களும் நம்ம டிபெண்ட் ஆக வேண்டியில்லைங்க. இதே பணம் வந்து நீங்கள் ஓல்டேஜ் ஹோமில் கொடுத்தா இதே பணம் செலவாகும். பட்டு நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சந்தோஷம் அங்கே இருக்குமாங்கிறதும் தெரில. அது இருக்கலாம், அங்கேயும் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க விளையாடுறதுக்கு. வீட்டிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி வச்சுக்கிறது, எல்லாத்துக்கும் ஆள் வச்சு சந்தோஷமாக இருக்கணும். அப்படி முடியலையா, ஓல்டேஜ் ஹோமில் சேர்ந்துக்கலாம். இது 2 தான் ஆப்ஷன். அதை விட்டுவிட்டு வயசான காலத்தில் நம்மளே சமைச்சிக்கிட்டு நம்மளே கஷ்டப்பட்டுட்டு நம்மளே எல்லாம் செய்கிறதுலாம் சுத்த வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.